கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய சிறையிருப்பை மாற்றி சிறந்த வாழ்க்கையை நமக்கு தர ஆண்டவர் காத்துக் கொண்டிருக்கிறார். கலங்காதிருங்கள். சங்கீதம் 53:6 சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அன்புக்குரியவர்களே, யாக்கோபுடைய சிறையிருப்பை மாற்றி சிறந்த வாழ்க்கையை கொடுத்த தேவன் நம்முடைய சிறையிருப்பை நிச்சயமாய் மாற்றுவார். ஒருவேளை கடன் பிரச்சனையிலே நாம் சிறைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், சில வியாதியிலே சிறைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், சில மன அழுத்தத்தினாலே சிறைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எந்த சிறையை உடைக்கவும் சிறைச்சாலையில் இருந்து வெளியே கொண்டு வரவும் ஆண்டவர் போதுமானவர். அல்லேலூயா. பவுலும் சீலாவும் ஒரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த பொழுது அவர்கள் பாடி ஜெபித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தின பொழுது நடு ராத்திரியிலே அந்த சிறைச்சாலை கதவுகள் அசைந்து அஸ்திபாரங்கள் அதிர்ந்து ஒரு பெரிய விடுதலையை தேவன் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தது போல இந்த நாட்களில் எந்த சிறையில் நீங்கள் அகப்பட்டு கொண்டு கலங்கி கொண்டு இருக்கிறீர்களோ பயப்படாதிருங்கள். அதன் மத்தியிலே பாடி துதித்து ஜெபம் பண்ணி கர்த்தரை சார்ந்து நில்லுங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டு வாழுங்கள். கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து கொண்டு வாழுங்கள். நிச்சயமாய் நீங்கள் அப்படி செய்யும் போது பவுலுக்கும் சீலாவுக்கும் நடந்த அற்புதம் உங்கள் சொந்த வாழ்க்கையில் நடப்பதை கண்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவீர்கள். அல்லேலூயா. ஒரு களிப்பான வாழ்க்கை, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை இஸ்ரவேல் என்ற யாக்கோபு பெற்றுக்கொண்டது போல சிறையிருப்பு உங்கள் வாழ்க்கையை விட்டு அகன்று போகும்போது நீங்களும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் வாழ்வீர்கள். சோர்ந்து போகாதிருங்கள். நிச்சயமாய் இன்று சில சிறைகள் உடைக்கப்படுவதை உணர்கிறீர்கள். ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, இப்பொழுதும் சிறைச்சாலையின் அனுபவத்திலே சிறைப்பட்டு கலங்கி கண்ணீர் வடிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை தேவன் கட்டளை இடுவதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது அற்புதம் நடப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் விடுதலையின் நாளாய் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.